ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆல்வெளி கிழங்கை யூஸ் பண்ணி ஒரு போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு 1.5 கிலோ ஆல்வெளி கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இட்லி பானையில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். வித்தவுட் சால்ட் அண்டு ஆப்பு சோடா மாவு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. நம்ம நல்ல கிழங்கு ஒயிட் கலரில் பார்த்து சூஸ் பண்ணணும். அதோடைய தோல்லாம் நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் ஆக்கி கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கடலை மாவு, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, பெருங்காயத்தூள், கேசரி பவுட்ரு. நான் கீழே வச்சுருக்க அந்த புதினா பவுல் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள், அப்புறம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ரொட்டேட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருங்க. பசங்க ஈவினிங் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஆல்வெளி கிழங்கு அப்படியே சாப்பிட்டா விடுங்க. பசங்க அப்படி சாப்பிடலைன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதை நீங்கள் தோசை தவாலையும் நல்லா தோசை மாதிரி போட்டு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. என்னுடைய சேனல்